கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நேரத்திலும் கூட தேவன் அவருடைய அளவற்ற கிருபை நிமித்தமாக நமக்கு மீண்டும் ஒரு சத்தியத்தை அவர் கொடுக்க இருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை நேர கூட்டத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆரம்ப ஜபத்தை நாம் மேற்கொள்ளலாம். ஆரம்ப ஜபத்தை செய்யும்படியாக அன்பு சார் வினோத் பாபு அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதுதான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட மீண்டுமாக உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்படி இன்றைய நாளிலும் கூட எங்களை கூடி வரச் செய்த உங்களுடைய பெரிதான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம்ப்பா. இதோப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற சத்தியத்தை கொண்டு எங்களை நாங்களே நிதானித்து சோதித்தறிந்து நீர் எங்களை அழைத்த அழைப்பின் உன்னதத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பரலைப்பொருளை மட்டும் நோக்கி பார்த்து கடைசி வரை நாங்கள் ஓடவும் கிறிஸ்துவுக்கும் உமக்கும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழவும் தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவின் முறைத்தையும் அதிகமாக தந்து ஆசீர்வதித்து வளர்த்தோமப்பா. பேசுகின்ற தாசனையும் கேட்கிறதான எங்களுக்கும் தேவையான பரிசுத்தாவையும் கொடுத்து இந்த ஒரு சத்தியத்தை கூட நாங்கள் புரிந்து கொள்ள தெரிவு செய்துள்ளோமப்பா. இந்த கூட்டம் துவக்கு முதல் முடிவு வரையந்தும் உதவிய பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பனுமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை எடுக்கும் என் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு ப்ராட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுண்டு ரொம்ப சென்சிட்டிவாக இது இழுக்குது. அதனால் சின்ன சின்ன சத்தங்கள் கூட உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி கேட்டிருக்குது. அதை சரி பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அது சரி பண்ணதுனால சவுண்டு சரியாக கேட்காம இருந்தால் எனக்கு நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாடம் நடக்கிறப்ப அதை ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துறை தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபேசுவில் நடந்த கலகம். எபேசுவில் நடந்த கலகம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை தூது கொடுக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே அவருடைய உன்னதமான சக்தி படத்தை இன்றைய நாளிலும் நாம் கேட்கும்படியாக தேவன் அளித்த மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் ஆயிரம் துதிஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய அன்பு சகோதரர் அறிவித்தோன்னமாக நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு எபேசுவில் நடந்த ஒரு கலகம். பாடத்துடைய தலைப்புங்க. இந்த பாடம் நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பாடமாக தியானிக்க இருக்கிறோம். இந்த ஒரு பாடம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக சம்பவங்களில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்குங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு நாளில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது நிழலாய் மாத்திரம் நடந்திருக்கு. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனை இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம மனதில் வச்சு இந்த பாடத்தை நம்ம ஆரம்பம் செய்யலாம். பவுல் அநேக ஊழிய பயணங்களை மேற்கொண்டுட்டு இருந்தபோது இரண்டாம் பயணத்தில் அந்த எபேஸில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே தங்கி அந்த எபேஸில் இருந்து ஒரு சில ஊழிய காரியங்களை அவர் செய்கிறத நம்ம கவனிக்கிறோம்.
அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்து அவங்களோட வந்து சம்பாதிச்சுட்டு நிறையா சத்தியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலப்பகுதி. இப்படிப்பட்ட காலப்பகுதியில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவர் பவுலுடைய வாழ்க்கையில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை தான் சந்திச்சு பேசுகிறார். அங்கே என்ன ஒரு காரியத்தை அவங்க கேட்குறான்னு சொன்னால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல சொல்லிட்டாங்க. பரிசுத்தாவின்னு அப்படி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு ஆச்சரியம் போச்சு. என்னங்க நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னு சொல்கிறீங்க, சத்தியத்தில் இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீர்களான்னு கேட்டால் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த இதெல்லாம் கேட்கும்போது அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. திரும்ப வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லிக் கொடுக்குறார். அந்த பரிசுத்தாவி அவங்களிடத்துல வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாமே பேசுகிறார். பேசிட்டு அங்கே அநேக நாட்கள் அவங்களோட தங்கி என்ன பண்ணுறாருன்னா இந்த அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து எல்லோருக்கும் அந்த சத்தியத்தில் அவங்களெல்லாம் வழிநடத்தி திரும்ப அநேக ஜனங்களை வந்து சத்தியத்துக்கு கொண்டு வரக்கூடிய காரியங்களை செய்கிறார். அந்த சம்பவங்களை தொடர்ந்து அங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபாலோ அப் கிளாஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சத்தியங்களாக சொல்லிட்டு இருக்கிறார். அநேக ஜனங்கள் வந்து அப்போஸ்தலன் பவுலுடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதே சமயத்தில் இவர் தேவனுடைய ஆவியில தான் பேசுகிறார் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க உணர்ந்து அநேக ஜனங்கள் அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தையில் கேட்கறதுக்கு எல்லாமே திரண்டு வந்தாங்க. இப்போ மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் அந்த கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து. சரிங்களா? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட என்னாச்சுன்னா ஒரு 3 மாசம் கிளாஸ் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்படி நல்லா கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம பேசிக் கிளாஸ் நடத்துற மாதிரி அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து அங்கே மீட்டிங் நடக்கிறத வந்து தடை செய்கிறாங்க. எப்படி தடை செய்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து ஒரு சில விஷயங்கள் அவதூறாக பேசுகிறாங்க. அந்த மீட்டிங் தடை செய்கிறதுக்கு உண்டான எல்லா முகாந்திரம் நடக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக வசன பகுதி வாசிங்க. 9-10 வாசிங்க பிரதர் ரவி. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்துக் கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்துக் கொண்டு வந்தான். இந்த 9ஆம் வசனத்தை நீங்க விலகிக் கொள்ற மாதிரி சொல்ற பாருங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிய கூட்டத்திற்கு முன்பாக அப்படின்னா என்னன்னா, புதுசா பேசிக் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்னும் சத்தியத்துக்கு வரல, அவங்க முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசும்போது இந்த சத்திய மார்க்கத்தை குறித்து நிந்தித்து பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு சில சூழ்நிலைகள் பிரச்சனை வருது. தொடர்ந்து அங்கே மீட்டிங் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கவனிச்சு வரீங்களா? ஓகே. இப்போ தொடர்ந்து அங்கே மீட்டிங் நடத்த முடியாத சூழ்நிலை வருது. இப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், திறன் ஒரு பிரதர் இருக்காங்க, அவங்களுடைய சொந்தமான இடம், அவங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு இந்த மீட்டிங் அங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. யாரை மட்டும் அப்படின்னா, யாரெல்லாம் கேட்கறதுக்கு மனசாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேற இடத்துக்கு இப்போ கிளாஸ் நடக்குது. தொடர்ந்து அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே போயிட்டு எந்த விதமான தடை இல்லாமல் அந்த திறன் அப்படிங்கிற அவருடைய வீட்டில் வந்து இந்த மீட்டிங் தொடர்ந்து நடக்குது. இவர் டெய்லியும் என்ன பண்ணுறாருன்னா, அனுதினமும் சத்தியத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறார். யாருங்க? அப்போஸ்தலன் பவுல். சரிங்களா? 10ஆவது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடத்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இப்ப எல்லாரும் கேட்கறாங்க, யூதர்கள் கேட்கறாங்க, கிரேக்கர் கேட்கறாங்க. அப்படின்னா புறஜாதிகள் இடத்துலையும் சத்தியம் வந்து வெகு அதிகமா வந்து பரவி கொண்டிருக்கிற காலப்பகுதி. சரிங்களா? எல்லா ஜனங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு சூழ்நிலைன்னா, அப்போஸ்தலன் பவுல் அந்த எபேசு பட்டணம் முழுவதும் பிரபலம் ஆயிட்டார். எல்லோரும் அப்போஸ்தலன் பவுல் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து கேட்கறாங்க. அவர் செய்யக்கூடிய அநேக அற்புதங்கள் அவர் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறார். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் நம்ம நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் அப்போஸ்தலர் நிருபங்களை அந்த அதிகாரங்கள் முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா அதை நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளலாம். அப்போ தொடர்ந்து நீங்கள் கவனிச்சு பாருங்க. இப்படி அப்போஸ்தலன் பவுலுடைய காரியங்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லா இடத்திலும் சென்று சேருது. அங்கே ஒரு சூழ்நிலை நடக்குது. ஏன் இவரால் மட்டும் இந்த அடையாள அற்புதங்களை செய்ய முடியுதா
நாம செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீமோட கிளம்புறாங்க. எப்படி கிளம்புறாங்க அப்படின்னா, ஒரு மாயவித்தை செய்யக்கூடிய அவங்க ஒரு ஃபேமிலி, அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களும் என்ன பண்ணலாம், நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அசுத்தாவி பிடித்த மனுஷனை சுகமாக்க சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா சுகமாக்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் வந்து இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க, அந்த மாயவித்தை செய்யக்கூடிய அவங்களெல்லாம் வந்து அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாரு. நீ வந்து அசுத்தாவி ஓட்டுற மாதிரி வந்துட்டா நீ பவுலாயிருவியா? அந்த அந்த வசனப்பகுதி நீ வாட்சி பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியும், நீங்களா யாருப்பான்னு கேட்குறாங்க. ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி. அங்கே விட்னஸ் எப்படி விட்னஸ் நடக்குதுன்னு பாருங்க. அப்போது நீ எல்லாம் வந்து இந்த விஷயத்தை செய்யும்போது நீயும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆயிட முடியுமா அப்படின்ட்டு யாருடைய நாமத்தில் செய்கிறாங்கன்னா, அவங்க தேவனுடைய நாமத்தில் செய்கிறாங்க. இவங்க இவங்களுடைய சுய மகிமைக்காக அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியத்தில் கூட அங்கே நம்ம படிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த இது எல்லாமே யாருக்கு ஒரு கிரெடிட்டாக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுலுடைய ஊழியங்கள் இன்னும் அதிகமாக வளர்றதுக்கான ஒரு விஷயமாகுது. பவுலுடைய அடையாள அற்புதங்களாகட்டும், அவர் பேசக்கூடிய சத்திய வசனங்களாகட்டும், வார்த்தைகளாகட்டும், எல்லாத்தையும் ஜனங்கள் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் நிறைய பேர் இந்த மார்க்கத்தில் வந்தாங்க. இந்த மாயவித்தைக்காரர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டு அவங்க குரூப் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் கூட கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் தீட்டு எரிச்சிட்டாங்க. இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ சத்தியத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு பேர் சபையிலேருந்து இந்த உண்மையான சத்தியத்தில் வந்துட்டாங்க. இப்போ வேதமானவர் ஐக்கிய சபையில் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய போதனைகள் இருந்த அந்த பேர் சபை புத்தகங்கள் அதெல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எரிக்கவே மாட்டாங்க, எடை போட்டுருவாங்க. ஏதோ ஒன்று அது கிட்டத்தட்ட அப்படித்தான், சரிங்களா? அப்படின்னா அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா புத்தகங்களையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே சுட்டு எரிச்சிருக்கிறாங்கிறத கூட பார்க்குறோம். அதனுடைய ஒரு கால்குலேஷன் பார்க்கும்போது அது 50,000 வெள்ளிக்காசா, அதை அந்த மொத்தமாக அந்த சுட்டரிச்சவுடைய புத்தகங்களுடைய அமௌண்ட் பார்க்கும்போது 50,000 வெள்ளிக்காசாக இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறாங்க. பிரதர் அப்படி வாசிங்க, 18-20 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். ஏன் சுட்டரிச்சாங்க? ஏன்னா அவங்க அந்த மாயவித்தையெல்லாம் விட்டுட்டு உண்மையான சத்தியத்துக்கு வந்துட்டாங்க. தேவன் யார், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார், அவருடைய சத்தியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் சத்தியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல முதல்ல அவங்க செஞ்சது என்னன்னா, அவங்க 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 கொண்டிருக்க அந்த அந்த மாயவித்தை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் புத்தகம் அவங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அழிச்சு போட்டுட்டு வர்றாங்க. தொடர்ந்து வாசகம். அவர்களின் கிரையத்தொகையை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. அன்பான சகோதரர்களே, இந்த இப்போ இதுவரைக்கும் பார்த்த ஒரு காரியங்கள் எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுல அவருடைய ஊழியம் எப்படி ஸ்திரப்பட்டிருக்குதுங்கிறத குறித்து நம்ம அப்படியே வாசிட்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ அங்கேயே தங்கி அநேக ஊழிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் தொட்ட விஷயங்கள் எல்லாம் வாய்க்குது. ஓகேங்களா? இப்போதான் 1 கொரிந்தியருக்கு ஒரு நிருபம் எழுதுறார். இங்கிருந்து தான் எழுதுறாங்க, இந்த காலப்பகுதியில் தான் எழுதுறாரு. முதலாம் நிருபம், கொரிந்தியருக்கு முதலாம் நிருபம். என்ன எழுதுறாருன்னா, எனக்கு இங்கே எப்படி இருக்குன்னா, எல்லாமே வந்து ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் எபேசுல கொஞ்ச நாள் தங்கி நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என்னோட ஊழியத்தை இங்கேயே நான் தங்கி தொடர போறேன் அப்படிங்கிறத குறித்து பதிவு செய்யறாங்க. அந்த வசன பதிவோட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எபேசு பட்டணத்துல இருக்கிறேன், ஏனெனில் ஏன் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா, இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் வசன பகுதியை நல்லா உள்வாங்கிக்கணும். இனி பார்க்கக்கூடிய காரியங்களுக்கு இது ரொம்ப பேஸா இருக்குங்கிறது கூட பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து அப்படி வாசிங்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் என்ன சொல்றாரு, எனக்கு இங்க எல்லா சூழ்நிலையும் நல்லா இருக்கு, எனக்கு ஊழியம் பண்றதுக்கு, மீட்டிங்ஸ் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அதே சமயத்துல
அதுக்கு தொந்தரவு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுறாருன்னா இங்கே பதிவு செய்யுது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்குது இப்படியெல்லாம் நினச்சிட்டு அப்போஸ்தலன் பவுல் இருக்கும்போது அந்த எபேசு பட்டணத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் ஒன்று அங்கே இருக்குதுங்க. அது என்ன கோயிலுங்க? தியானாளுடைய கோயில். இது வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது 1ஆம் நூற்றாண்டுடைய காலப்பகுதியிலலாம் வந்து இது உலக அதிசயங்களில் ரொம்ப பிரதானமானது, உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்துச்சு. இந்த கோயிலெல்லாம் இப்போ இல்லை, இதெல்லாம் இடிக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த தியானாளுடைய கோயில் வந்து என்ன அப்படின்னா அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த எபேசு பட்டணத்திலே சிறப்பு இதுதான். அவங்க என்ன அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்த கோயிலுடைய சிலை வந்து அப்படியே வானத்திலேருந்து நேரடியாக அப்படியே கீழே விழுந்ததாக வந்து அவங்களாம் இது வந்து கருதிட்டு இந்த கோயில் பயங்கரமாக கட்டி இது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அநேக என்ன பண்ணுவாங்கன்னா அநேகர் வந்து போகக்கூடிய ஒரு இடம். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒன்று சொல்லுங்களேன். ஓகே, உலகம் முழுக்க இருந்து வர்ற மாதிரி ஏதாவது சுற்றுலாத்தலம் சொல்லுங்க பார்த்தோம். தாஜ்மஹால் சொல்லலாம். வேற எங்கீங்க? தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லையா? பிரமிடுக்கு வந்து போகிறாங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எதாவது சொல்லுங்கள். வேளாங்கண்ணி கோயில் சொல்லாமா? சரி, ஓகே, இருக்கட்டும். இப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. அப்போ எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. பொதுவாக அங்கே மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும், டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், பாப்புலேஷன் டென்சிட்டி. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். சுற்றுலாத்தலம்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இங்கே பிஸ்னஸும் இது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த எபேசு பட்டணம் முழுவதும் இந்த கோயில் தான் வெகு விமர்சையாக இருக்கிறதுனால எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இதை சார்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இப்போ அங்கே ஒரு முக்கியமான என்ன ஒரு விஷயத்தை அங்கே நடந்துறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த தொழிற்சங்கத்தினுடைய ஒரு தலைவர் அங்கே திமேத்ரியு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மெயினான பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் மாதிரியே சின்னதாக அப்படியே வெளியில் செஞ்சு அங்கே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போகும்போது அந்த கோயில் மாதிரியே சின்னதாக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்குவாங்க. அது பார்க்கும்போதெல்லாம் வந்து இவங்க போயிட்டு வந்ததெல்லாம் நினைவுக்கு இருக்கும். அப்படியே அவங்களுக்கு வந்து சாமி வந்து நேராக வந்து அவங்களுக்கு அருள் கொடுக்குற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிஸ்னஸ். அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுடைய அந்த ஒரு தொழிற்சங்கத்துடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவங்க பேர் வந்து திமேத்ரி. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, பவுல் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது நிமித்தமா நமக்கு பிஸ்னஸ் அடி வாங்கும், நம்ம தொழில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைண்டில் வந்து இப்போ தான் அவருக்கு ஆரம்பிக்குது. ஈவில் சர்மேசிங், ஈவில் ஸ்பீக்கிங்லாம் அப்படியே ஆரம்பிக்குது. வசன பகுதி வாசிக்கலாம் பாருங்க, 23, 24 வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 23, 24 வசனம். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிருச்சு. என்ன கலகம் அப்படிங்கறத அப்ப நம்ம பார்க்கிறோம். எப்படி இந்த கலகத்துக்கு என்ன பேஸ், என்ன அடிப்படை அப்படிங்கறத பார்க்கிறோம். எப்படி என்றால், தேமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டன் தியானாளின் கோயிலை போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தார். இப்ப என்னன்னா அந்த தட்டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னா இந்த தொழில் செய்யறவங்களுடைய பேர். அந்த தெமேத்ரியு என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கார். அவர் அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்தது 25 வரைக்கும் அப்படி தொடர்ந்து வாசிங்க. இப்போ இவருக்கு மனசு தோணுனதை இப்போ இவங்க இதே மாதிரி பிசினஸ் பண்ற அவங்க யூனியனுக்கு எல்லாத்துக்கும் சொல்றாரு, எல்லாத்துக்குமே சொல்றாரு, நம்ம பொழப்பு கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த அங்க ரொம்ப ஆணித்தரமா வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் இப்போ என்ன பண்றாருன்னா தூண்டி விடக்கூடிய ஒரு பேச்சு அவர் பேசுறாரு. வாசிங்க 25, 26 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாய். நீங்க வார்த்தைகள் கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க நல்லா நுட்பமா விளங்கிக்கணும். பாருங்க, இந்த தொழிலினால் இந்த கோயில் மாதிரி சின்ன சின்னதா செஞ்சு வைக்கிற இல்லைங்களா, பொம்மை மாதிரி, அதுல நமக்கு நல்ல பிழைப்பு உண்டா இருக்குது. நல்ல சேல்ஸ், நல்ல பீக்ல போயிட்டு இருக்கிற டைம். ஓகேங்களா, இதை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டார் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் பேசும்போது அந்த பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் என்ன ஆவியில பேசுறாருன்னு நல்லா கவனிச்சுக்குங்க. அதாவது என்னன்னா, அப்போஸ்தலன் பவுல் பேசுறதுனால நமக்கு கட்டாயமா என்ன ஆகும், லாஸ் வரும். எப்படி, எந்த அடிப்படையில் லாஸ் வரும்?
எந்த அடிப்படையில் லாஸ் வருவார் அப்படின்னா, அவர் வந்து விக்கிரகங்கள் அது தேவர்கள் இல்லை, தேவன் இல்லை. நீங்கள் வந்து கைகளால் செய்துட்டு இருக்கிற கோயிலில் தேவன் வாசமாக இருக்கிறது இல்லை, நீங்கள் வணங்க நீங்கள் செய்கிற சிலை அது கடவுள் இல்லை அப்படின்லாம் அவர் போதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஊரில் மட்டும் இல்லை, ஆசியா முழுவதும், மைனர் ஏசியா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வெளிப்படுத்தலாமத்தில் 7 தேசங்கள் கொண்டது அதுதான். ஓகேங்களா? சரி, அப்படி தொடர்ந்து அப்படியே வசன பகுதி வாசிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும்? நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும்போது உண்மையாகவே பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வருமானம் வந்துருதுன்னா அந்த வருமானத்துக்கு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா அதுக்காக அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. கரெக்டுங்களா? ரைட். அப்படி தொடர்ந்து அப்படியே வாசிங்க. இப்போ அவங்க என்ன அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல். இப்போதான் அவரோட ட்ரிக்ஸ் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எவ்வளவு தந்திரமா பேசுறாரு பாருங்க அந்த தட்டான் தெமேத்ரியு. எப்படி பாருங்க, நம்ம தொழில் வந்து போனா கூட பரவாயில்ல, ஆனா என்னன்னா இந்த சாமியை கடவுளை வந்து கடவுள் இல்லைங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு அப்படிங்கறத வந்து அப்படியே ரொம்ப நாசூக்கா உள்ள நுழைக்கிறார் அந்த பேச்சுல. வாசிங்க. மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவமும் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றார். இப்ப என்ன ஆகுதுன்னா, இது பிசினஸ் பிரச்சனையிலிருந்து அடுத்து என்ன பண்றாருன்னா இத அப்படியே வந்து மத பிரச்சனையை கன்வெர்ட் பண்றாரு. மத பிரச்சனையை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே தொடர்ந்து என்ன பண்றாருன்னா இது ஒரு உலக பிரச்சனையை கொண்டு வர்றாரு. கவனிக்கணும் பாருங்க. முதல்ல வந்து நமக்கு பிசினஸ் போனாலும் பரவாயில்ல, இத கடவுளையும் சொல்றானே ஒன்னாச்சுங்களா? ரைட். இப்போ உலகம் முழுவதும் இது இந்த கடவுளுடைய மகத்துவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இது அப்படியே இது மிகப்பெரிய ஒரு உலக பிரச்சனையா வந்து என்ன பண்றாங்க, கன்வெர்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே தொடர்ந்து அப்படியே வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவர் என்று சத்தமிட்டார்கள். இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா அப்படியே என்ன ஆகுது, அந்த தொழில் சங்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே என்ன பண்றாங்கன்னா அப்படியே ரோட்டுக்கு வந்து அப்படியே கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னது, எங்க தியானால் தான் பெரியவங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க, அந்த ரிப்பீட்ஸ்லேயே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே அங்கே கூடியிருக்கலாம் அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இல்லைங்களா, அநேகம் வந்து போகக்கூடிய இடமா இருக்குது. நார்மலாகவே அங்கே வந்து மக்கள் நெருக்கம் ஜாஸ்தி. ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது சீக்கிரம் வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாமே வந்து கோஷம் பண்ணுறது என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் வேடிக்கை வைப்பாங்க. பொதுவாக பாருங்க, நீங்கள் ஒரு சுற்றுலாத்தலத்தில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட்னாலும் சுற்றி வேடிக்கை வைக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க போகிறதே வந்து அவங்களோட மைண்ட் என்ன வேடிக்கை வைக்க தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க வர்றாங்க, வெளியூருக்கு வந்துருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூடுறாங்க. அப்படியே கூட்டம் பெருசாகுது. இவங்கெல்லாம் தொடர்ந்து கோஷம் போட்டுட்டே இருக்கிறாங்க. பிரச்சனைகள் பலமாயிட்டே இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிராக அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கூட்டங்கள் அதிகமாகுது, போராட்டம் வலுக்குது. தொடர்ந்து வாசிங்க 28-29 வசனங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். இப்போ என்ன அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட ஊழியத்துக்கு கூட போனவங்க 2 பேர் கூட்டத்துக்கு மாட்டிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? காயு அரிஸ்தர்க்கு இவங்க 2 பேரும் பவுலோட ஊழியத்துக்கு கூட துணைய போனவங்க. பிரச்சனை வந்து எல்லாம் போகும்போது அந்த கூட்டத்துக்கு அவங்க 2 பேர் மட்டும் மாட்டிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இழுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்குள்ள கூட்டு போயிருப்பாங்க? கூட்டு போய் நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து கவனிப்பாங்களா? அடி பட்டை பிடிச்சிருப்பாங்க, பின்னி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கூட்டத்துல எல்லாம் சிக்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அதை நீங்கள் நினச்சி பாருங்க. பொதுவாக வந்து இந்த மாஸ்க்கு வந்து ஒரு தைரியமாக இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்தை பார்த்தா வந்து தைரியம் வரும். கரெக்டுங்களா? காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பார்த்தா வந்து ப்ரொஃபஸருக்கு வந்து முதல் வணக்கம் போடுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் ஸ்ட்ரைக்னு வந்தால் முதல்ல கல் எடுத்து அடிக்கிறது யாருங்க? எடுத்துக்கிச்சு கண்ணாடி சார்ந்து உடைக்கிறது யாரு? அந்த பையனை இருப்பான். எப்படி திடீர்னு தைரியம் வந்துச்சு? அந்த மாஸ் கூட்டத்தை பார்த்தா ஒரு தைரியம் வரும்.
புரியுதுங்களா? அப்போ கூட்டத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கலவரங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. 50,000 பேர் கூடி கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இதில் 2 பிரதர் வேற உள்ள மாட்டிட்டாங்க. இப்போ இது கேள்விப்பட்டோன்னே பவுல் என்ன பண்றாருன்னா, ஐயோ நம்ம பிரதர் மாட்டிட்டாங்க, 2 பேர் கூட வந்தவங்க, நம்ம கூட உழித்து கூட வந்தவங்க இல்லையா அப்படின்ட்டு அவரும் என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்தில் போறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வந்து கூட மற்ற அந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் வந்து யாருன்னா, அவர் பிரதர் நீங்கள் அங்கே சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தயவுசெய்து நீங்கள் அங்கே போக வேண்டாம், நிலைமை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது கூட அங்கே தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க 30-31 வசனங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31ஆம் வசனம். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. சீஷர்கள் ஏன் போக விடல? அங்க பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு. பவுல் ஏன் போகணும் அங்க துடிக்கிறார்? பிரதர்ஸ் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கூட்டத்திட்ட சிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னா அது வந்து அவரால் இருக்க முடியுமா? கட்டாயமா முடியாது. நம்ம நிமித்தமா தான் இந்த பெரிய கலவரம் இருக்குது. அவர் பேசுகிற சப்ஜெக்ட் மூலமாக தான் வந்து என்னன்னா மிகப்பெரிய கலவரம் இருக்குது. அந்த கூட்டத்தில் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா அது மட்டும் இல்லைங்க, அப்போஸ்தலன் பவுல் வந்து அவர் முதல்ல இருந்தே அந்த ஆசியா தேசத்தில் இருக்கிற அந்த 7 சபைகள் இருக்குங்களா, எபேசில் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே ஹையர் ஆஃபீஸில் எல்லாமே வந்து பவுலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க. முதல்ல இருந்து அவர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தில் வந்து பரிசையனா இருந்த காலப்பகுதியிலிருந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, பவுலை வந்து கூட்டத்துக்குள்ள அனுப்பாதீங்க அப்படிங்கலாம் ஆள் சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. 31ஆம் வசனம் வாசிங்க. 31ஆம் வசனம். ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதரா இருந்த சிலரும் அவனிடத்தில் ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இப்போ என்ன பண்றாங்கன்னா பவுல் இருக்கக்கூடிய ஒரு அன்பினால என்ன பண்றாங்கன்னா அவங்களாம் வந்து என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. எப்படி? தயவுசெய்து பவுலை வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், அங்க கூட்டத்துக்குள்ள அனுப்பிச்சிடாதீங்க, அவர் போறதுன்னு சொல்லுவாரு, நீங்க என்ன வேண்டாம் அனுப்பாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட அங்க சொல்றாங்க. இப்ப தொடர்ந்து அப்படியே 32ஆவது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமான வசனம், நீங்க நல்லா வாசிங்க. கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். கூட்டம் இருக்கும்போது என்னன்னா அங்க என்ன நடக்குன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து இப்படி மாதிரி அப்போஸ்தலன் பவுல் வந்து இப்படி பேசிட்டாரு, அதுக்கு எகென்ஸ்டா வந்து போராட்டம் ஆடிப்பாங்க. அதை கேட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ கோயில் இடிக்க போறாங்களாமா அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் பெரிய பாம்பு வச்சுருக்காங்களாமா. கரெக்டுங்களா? இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு சிலை திருடிட்டாங்களாமா. கூட 50,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல இருக்கு என்ன இருக்கும், அப்படியே வந்து பேச்சு அப்படியே காற்றுல வந்து அப்படியே மாறும். அதான் வந்து கரெக்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அப்படியே மாறி 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 அப்படியே காது மாதிரி காரி போகும்போது அப்படி ஒன்று இப்படி ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்ப விசேஷமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எதுக்கு அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறதே தெரியாமல் சில பேர் இன்னும் கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரதர் வாசிங்க. தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாது இருந்தது. அநேகருக்கு தெரியாது. இதுதாங்க பிரச்சனையே. இப்படிதான் கூட்டமே எதுக்காக கூடிட்டு தெரியாது, எதுக்காக சத்தம் போடுறது தெரியாது. ஆனா கூட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டத்துல வந்து தியானாலே பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலை நடந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க அந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, சரி நாம ஏதாவது என்ன பண்ணுவோம், நம்ம சைடு வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், பிரதர்லாம் 2 பேர்த்து கூட்டிகிட்டு நான் வந்து ஒரு திருச்சி போய் சப்ஜெக்ட் பேசினேன். நான் பேசுன நேரத்தில் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ பேசினாலே பிரச்சனை தாங்கிறீங்களா? ரைட், ஓகே. இப்போது அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பேசிக் கிளாஸ் பேசுகிறோம். அங்கே இருக்கிற பேர் சபை எல்லாமே வந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பாஸ்ட் இதெல்லாம் நம்மளாம் சுற்றி பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. திருச்சியில் இருக்கிற பிரதர்ஸ்லாம் அப்படி நம்மளை காப்பாற்றி அப்படியே வந்து கார் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டாங்க வச்சுக்கோங்க. எப்படி காப்பாற்றி விட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போது அவங்களுக்கும் நம்ம நிமித்தமாக அவங்களுக்கு என்ன ஆகுது, பெரிய ஒரு சிரமம். அதே சமயத்தில் வந்து இது ஏதாவது சமாளிக்கணுங்கிறதுக்காக போய் பேச ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் போய் பேச ட்ரை பண்ணுறாரு. அலெக்சாண்டர் சொல்லி ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏப்பா நீ போய் என்ன பண்ணு, கொஞ்சம் போய் ஏதாவது பேசி கூட்டத்துக்கிட்ட ஜமாளி அப்படி சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி வாசிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அவங்க என்ன பண்றாங்க, பிரதர் நீ போய் ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் போறாரு. போயிட்டு பேச ஆரம்பிக்கிற கையில வந்து ஆக்ஷன் பண்ணும்போது அமைதியா இருக்குன்னு கேட்கும்போது, நீ யாருப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இவர் வந்து அலெக்சாந்தர் அப்படி இந்த மாதிரி யாரு யூதன் அப்படி சொன்னீங்க. நீ யூதன் யார் சப்போர்ட் பண்ணுவேன், பௌரத்தை சப்போர்ட் பண்ண, நீ கிளம்பறிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவரோட பேச்சு என்ன பண்ணல, அங்க ஈடுபடல. சரிங்களா? அப்படி தொடர்ந்து வாசிங்க.
அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது யூதன் தெரிஞ்சுட்டோன்னே இவர் என்ன பேசுறாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. தயவுசெய்து நீ பேசுறீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும், கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? எபேசியரோட தியானாலய பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாருக்கும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். 2 மணி நேரம் தொடர்ந்து பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னா பயங்கரமாக வந்து சத்தம் போட்டு கோஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 மணி நேரம் போகும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து சிட்டி கமிஷனர்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கட்டாயமாக வந்து ஒரு போராட்டம் நடக்கும்போது போலீஸில் வந்துடுவாங்க இல்லைங்களா. 2 மணி நேரம் ஒரு பெரிய கூட்டம் கூடி வந்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, சும்மாவாக இருப்பாங்க. பெரிய பெரிய போலீஸ் ஃபோர்ஸ்லாம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜமாளிக்கிறதுக்கு பேசுகிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு போலீஸ் கமிஷனர், அந்த சிட்டி கமிஷனர் வந்து இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறார். அதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அவர் வந்து எவ்வளோ சாதுரியமாக இந்த விஷயத்தை கையாளுறார் அப்படிங்கிறது நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒரு 4 ஸ்டெப்பாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்ணி முடிக்கிறார். ஓகேங்களா? ரைட். இப்போது முதல்ல அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இவர் வந்து பேசும்போது யாராவது நீ பேசாத, நீ கிளம்ப அப்படி சொல்ல முடியுமா? காரணம் என்னங்க, இவர் தான் வந்து இங்கே தான் இருங்க போலீஸ் கமிஷனர் வச்சுக்கோங்க. அவர் வந்து பேசுகிறார். பிரதர் வாசிங்க 35வது வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 35 மற்றும் 36ஆம் வசனம். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசியரே, அந்த பட்டணத்து சம்பிரதி அப்படித்தானே நீங்க ஒரு போலீஸ் கமிஷனர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாக இருக்கிற அறியாதவன் உண்டோ? இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அவருடைய ஞானம் பாருங்க, உலக ஞானம். நம்மளோட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையோடு சொல்லியிருப்பாங்களா, என்னன்னா சத்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ஞானமா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இப்போ அவருடைய ஞானம், உலக ஞானம் பாருங்க. அவர் எப்படி இது கையாளுறாருன்னா, நீங்க வந்து இந்த கூடி இருக்கிற நோக்கம் புரியுது. இந்த கோயில் வந்து வானத்திலிருந்து விழுந்திருக்குங்கிறது நேரடியாக வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்குது. இது உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் தெரியும். இது தெரியாத யாரும் இருக்கிறாங்களா? அவருடைய அந்த துணி பாருங்க. அதை சொல்லிட்டு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி பயப்படுறீங்க? யாரோ ஒருத்தர் சொல்றதுனால இது மாறிடுமா? இது கடவுள் இல்லை, இது கோயில் இல்லைன்னா மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க கவனிச்சுக்கணும். நாம வந்து இங்கன்னா அவர் பேசக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்கறோம். சரிங்களா? மாறிடுமா அந்த பிரச்சனை ஜமாளிக்கிறதுக்காக அவர் பேசுறாரு. ஓகேங்களா? மேபி இவர் வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு சிநேகிதராக கூட இருக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. இது எதிர்பேசப்படாத காரியமாகியால் நீங்கள் ஒன்றும் பதவி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சத்தம் இல்லாம அமைதியா இருக்கணும். இந்த கோஷம் போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கூட்டத்தை வந்து என்ன பண்றாருன்னா கண்டிச்சுட்டு நீங்க இதுல நீங்க கத்துறதுனால எதுவுமே மாற போறது இல்லை அப்படிங்கிற கூட சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப அருமையா வந்து அடுத்த விஷயம் சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து 37ஆம் வசனம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனம். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிட் கொள்ளைக்காரரும் அல்ல, இவர் உங்கள் தேவியை தூஷிக்கிறவரும் அல்ல. யாரு இந்த மனுஷன் சொல்றாங்க? எந்த மனுஷன் சொல்றாங்க? பவுல் இல்லைங்க, காயு அரசு 2 பேர் கூட்டத்தில் மாட்டிட்டாங்க இல்லையா. இப்ப அங்கதான் நின்று பேசுறேன். அவங்களையும் என்ன தப்பிக்க வைக்கணும் இல்லைங்களா. அவங்க எல்லாம் என்ன பிடிச்சலாம் அடிச்சிருப்பாங்க, எல்லாம் பிரச்சனையா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இவங்க வந்து என்ன பண்றீங்க? இவங்க வந்து என்ன உங்க கோயில் கொள்ளடிக்கு வந்தாங்களா? இல்ல அப்படித்தான் உங்க கடவுளை வந்து தூசிச்சாங்க, உங்க தேவியை வந்து தூசிச்சு பேசிட்டாங்களா? இவங்க அந்த மாதிரி ஆளுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யார் இங்க சாட்சி கொடுக்குறா? இவங்களை பார்த்து உங்களுக்கு திருடன் மாதிரி இருக்குதா? இவங்களை பார்த்து உங்களுக்கு திருடன் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து அங்க சொல்றாரு. 38ஆவது வசனம். தேமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்க நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்கிறார். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பேசுறாருன்னா 3வது ஸ்டெப் வந்து ரொம்ப சூசகமா சொல்றாரு. தேமேத்திரியுக்கும் அவங்க தொழிலுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீங்க எங்க போகணும்? நியாயம் விசாரிக்கிற நாள் உண்டு, மனைவி நீதி நாள் சொல்லுவாங்களே இன்னைக்கெல்லாம். நீங்க போய் என்ன பண்ணு, போய் பெட்டிஷன் கொடுங்க. அவங்க என்ன பண்ணிட்டோம், போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்குது, அப்படிதான் பேசுறாரு. அந்த நீங்க வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமா சொல்றேன்.
போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்குது, அது தவிர வந்து நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, மனுநீதி நாள் நமக்கு வச்சுருக்காங்களா, திங்கக்கிழமைங்களா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, பெட்டிஷன் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வந்து வழக்கை அவங்க விசாரிக்கிட்டோம், உண்மை எதுங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் போடுறது அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தொடர்ந்து வாசிச்சுங்க 39 அப்போ 19ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா, உங்க பிசினஸ் பிரச்சனை, உங்க சாமியை வந்து தூஷிட்டாங்க அப்படிங்கிறத தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து நியாய சங்கத்தில் போய் கோர்ட்ல போய் கேஸ் கொடுங்க, அவங்க வந்து கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு நீங்க தேவையில்லாம இந்த கூட்டம் போடுறது, இந்த ஸ்ட்ரைக் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தை போய் ஏன் அப்படின்னா அங்க அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரியான கலவரம் நடந்துச்சுன்னா பிஸ்னஸ் வர்றதை வந்து கம்மியாயிடும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர்ஸ்க்குலாம் என்ன மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கலவரம் நடக்கிறதையோ கூட்டம் கூடுறதையோ வந்து அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க அனுமதி இல்லாமல் அங்கே கூட்டம் நடத்திருக்கிறாங்க. இப்போ இதுக்கு அவர் என்ன பண்ணணும், அவருடைய பாஸ்க்கு வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லாத பிரச்சனை, இங்கே வந்து ஒரு கேஸுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்களாம் ஒரு அனுமானிச்சுட்டு அவர் பேசுறதுனால உங்களுக்கு பிஸ்னஸ் பாதிச்சிடும் நீங்களே நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினீங்கன்னா இது வந்து ஒரு மூகாந்திரமில்லாத ஒரு கூட்டம், மூகாந்திரமில்லாத ஒரு போராட்டம். அப்போது அதனால வந்து இது எதுக்குமே வந்து ஒரு பிரயோஜனமில்லாத விஷயமா இருக்குது. நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்க, கூட்டத்தை கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி வாட்சி முடிச்சுங்க. இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரம் சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருக்குமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டாங்க. கட்டாயமா இந்த வசந்த படிக்கும் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அவர் என்ன, நாங்க வந்து என்ன ஆயிடுவோம், தப்ப இது போய் சொல்ல நாங்க என்னன்னு சொல்லிட்டோம், ஒண்ணுமில்லாத பிரச்சனை சொன்னோம்னா எங்களுக்கு காட்டு போக மாட்டாங்களான்றாரு. அந்த மாதிரி ரொம்ப கலக்கில் சொல்லணும். ஓகேங்களா? அவருடைய கமிஷனருடைய பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி கூட்டத்தை கலைக்கிறதுக்கு கலைச்சி வச்சு முடிஞ்சு போச்சு. இதோட வந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா கலைஞ்சு போயிட்டாங்க. கூட்டம் அப்படியே வந்து அந்த போராட்டம் முழுவதும் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, இப்போ எதுக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் தண்ணி குடிச்சு தம் கட்டி இந்த சமூகத்தெல்லாம் பார்த்துக்கிறோம்? பவுலுடைய லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயந்தான், மறக்கிறதுக்குல. ஒரு நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு என்ன இருந்ததுங்க, ஒரு கஷ்டம், போராட்டம், மனப்போராட்டம், சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க துணிஞ்ச சகோதரர்கள் எல்லாமே இருக்கு. கரெக்டுங்களா? ரைட். இப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இது இப்போ நம்ம பார்த்த சம்பவத்தில் ஒரு சில மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். பவுல், இது என்னன்னா இதுக்கு காரணமான பவுலுடைய சப்ஜெக்ட் பேச்சு. அடுத்தது திறன் அப்படிங்கிறது யாரு, மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் கொடுத்தவரா. ஓகே. அடுத்தது திமேத்ரி யாருங்க, கழகத்துக்கு காரணமான அந்த ஒரு தொழிற்சங்க லீடர். அடுத்தது காயு அரிஸ்தர்க்கு. யாருங்க இந்த காயு அரிஸ்தர்க்கு? கூட்டத்துக்குள்ள போய் மாட்டிட்டவங்க, பவுலுக்காக அடி வாங்கினவங்க. அடுத்தது அலெக்சாந்தர் யாருங்க, இவங்க சார்பா பேச போய் அங்க பேச முடியாம நின்ன ஒரு யூதன். ஓகே. அடுத்தது கடைசியா வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு இந்த கூட்டத்தை கிளச்சி விட்ட அந்த போலீஸ் கமிஷனர். ரைட். இவங்க எல்லாமே வந்து இதுல யாருங்க ரொம்ப ஹைலைட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இல்லையா, யாரை நம்ம ரொம்ப ஹைலைட்டா பார்க்கலாம்? பவுல் தான் எல்லாமே சொல்லுவாங்க, ஏன்னு தெரியும். பவுல் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட். அவர் வந்து நம்ம ஹீரோ. அவர் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, சரி பவுல் வந்து பேசிட்டு போயிட்டார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கரெக்டுங்களா? ரைட்டு. திறன் அவரு என்ன செஞ்சாரோ அவர் சத்தியத்துக்காக அவருடைய சாக்ரிஃபைஸ் இருக்கு. ஓகேங்களா? இதில் நான் இது முக்கியமாக ஹைலைட் பண்ணி பார்க்குறது யாருன்னா திமேத்ரியு. சரி, ஏன் திமேத்ரியு? கழகத்துக்கு காரணமான ஒரு மனுஷன். சரி, காய் அரிஸ்தருக்கு முக்கியமான ஆட்கள் இல்லையா, ஒரு அன்சங் ஹீரோன்னு சொல்லலாமா அவங்க இடத்தையும். எப்படி உண்மையாகவே வந்து எப்படின்னா சகோதரருக்காக ஜீவனை கூட அங்கே வந்து அடிச்சே கொண்டிருப்பாங்க. அவளை எடுத்துட்டு மாட்டணும், போலீஸ் வரலன்னா என்ன இருக்கும், அடிச்சே கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அலெக்சாந்தர் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல் இங்கே கரெக்டாக பண்ணாங்க. தேவன் வந்து இப்போ கேள்வி என்னன்னா, நீங்கள் நிறைய கேள்வி கவனிச்சுக்கோங்க.
பாடம் இன்னும் 10 நிமிஷம் முடிய போகுது. கேள்வி கவனிச்சுக்கோங்க. ஏன் இந்த சூழ்நிலையை, இந்த சம்பவத்தை தேவன் அனுமதிச்சார்? கேள்வி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிச்சார்? தேவன் அனுமதிச்சாரா? தேவன் தான் அனுமதிச்சார். திமேத்ரியு பேசுகிறாரு அப்படின்னா அது அவரும் இல்லை. நம்ம வந்து இது பொதுவாக மற்ற பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சொல்லலாம், இது சாத்தான் ஏவி விட்டு இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தான்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? நம்ம அப்படியா நம்ம உண்மையான சத்தியத்தில் இருக்கிறவங்க, உண்மையான சத்தியத்தை பேசக்கூடியவர்கள். இதில் என்ன தெரியுங்களா இருக்கு? தேவன் எந்த காரியத்தை செஞ்சாலும் மல்டி பர்பஸாக பண்ணக்கூடிய தேவன் தான் நம்ம தேவன். சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன். கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரே சம்பவத்தில் அநேக இப்போ இந்த பாருங்க, இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு 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 விஷயம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த சம்பவத்தை அனுமதிச்சது யார் அப்படின்னா தேவன் தான். ஏன் அப்படின்னா நம்ம ரோமர்ல வாசிக்கிறோம். அப்போ நான் இப்போவே சொல்லியிருக்கிறாங்க, எது நடந்தாலும் எதுக்கு நடக்குது? நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. அப்போ இதில் என்ன நன்மை இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? தீமை பார்க்கணும், நன்மை பார்க்கணுமா? நன்மை தான் பார்க்கணும். சரி, ஓகே. நன்மை என்ன நன்மை இருக்கு? பவுலுக்கு என்ன நன்மை இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாருங்க, அவங்களுடைய கேரக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டுக்கூடிய இவ்வளவு பேரும் ஏற்கனவே இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு சிலர் சத்தியத்துக்கு இருந்தாங்க, ஒரு சிலர் சத்தியத்துக்கு இல்லை. உண்மையான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு பின்னாடி எல்லோருமே வந்துட்டாங்கிறத பாயிண்ட் சொல்றேன். சரி, இப்போ பவுலுக்கு இந்த சம்பவம், பவுலுடைய வாழ்க்கையை முதல்ல பவுலை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். பவுல் ஏன் இந்த மாதிரி முதல்ல பேசணும்? அப்படி பேசினாரா? தீனாள் பற்றி தவறான விதமாக பேசினாரா? தூசிக்கிற விதமாக பேசினாரா? அவங்க ஒரு விஷயத்துல எல்லா அப்போஸ்தலரும் தெளிவாக இருந்தாங்க. என்ன தெரியுங்களா? உண்மையான சத்தியத்தை சொல்லுவாங்களே தவிர மற்றவர்களை குறித்து குறை சொல்லியோ, மற்ற கடவுள்களை வணக்கத்தை, மற்ற மதத்தினர்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி ஒருபோதும் பேச மாட்டாங்க. அது பேதுரு வந்து இந்த அப்போஸ்தலர்களை வழிநடத்துறதுக்கு பேதுரு தான் வந்து மந்தை மேய்ப்பாயாகன்னு சொல்லி பேதுருத்தை கொடுத்தாரு. அந்த பேதுருவே சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்? அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாதுங்கிறது. அது வசனம் பற்றி வாசிக்கும் பிரதர். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாது செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறேன் இருக்கக்கூடாது. அதாவது வேற பிரச்சனைகளை பேசி, உலக பிரச்சனைகளை பேசி, வேற மதத்துக்கு இப்படியெல்லாம் இருக்குது, வேற சபையில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பேசி பிரச்சனைகளை மாட்டிக்க மாட்டாங்க. இதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க பாடுபட்டால் கிறிஸ்துவ நிமித்தம் தான் பாடுபடுவாங்க. பாருங்க, 16 வசனம் வாசி முடியும் பிரதர். ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த. அவ்வளவுதான். இப்போ பவுல் வந்து இங்கே தீனாளை குறிச்சோ, தீனாளுடைய கோயிலை குறிச்சோ அவர் தவறாக இப்போ பேசல. அவர் உண்மையான சத்தியத்தை சொன்னார். கரெக்டுங்களா? சத்தியத்தை தான் சொன்னார். சரி, இப்போ அது அவங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா காரணம். சரி, இந்த கழகத்து நிமித்தமாக அங்கே என்ன நினைச்சு, ஏன் பவுலுக்கு ஆரம்பிச்சாருன்னா, பவுல் அங்கேயே எபேஸ்லேயே செட்டில் ஆகிற மைண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, இது ஒரு சின்ன ரீபென்ஸோடைய கட்டிங்கோடு உங்களுக்கு போட்டிருக்கேன். மூத்த சகோதரர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தி பேசக்கூடாது. அது 3வது பேரை வாசிங்க பிரதர். அதை 2வது பேரை கூட வாசிங்க. Nor yet blames us. அடுத்தது, it was not necessary for the apostles. அப்படின்னு என்ன, இந்த மாதிரி பேசுறதுக்கு பவுலுக்கு எந்த விதமான ஒரு தேவையோ அவசியமே இல்லை. அதுதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, 3வது பேரால அது நமக்கும் சொல்றாரு. எப்படி அப்போஸ்தலர் இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது. எங்க சொல்றாருன்னா, இந்த பாபிலோன் குறித்து நம்ம பேசுறது கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையில்லாத அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய நடக்கைகள் இருந்தபோது நமக்கு விகாரமாக தெரியலாம். பாருங்க, இப்போ வந்து பேர் சபைகளில் இருக்கக்கூடிய அவங்க வந்து சத்தியத்தில் இல்லாதவங்க, அசத்தியத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அசத்தியத்தில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. தேர் இழுப்பாங்க, கொடி ஏற்றுவாங்க, பொட்டு வச்சுக்குவாங்க, பூசை பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன இப்படி பண்ணுறாங்க, இந்துக்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாலும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அதில் அந்த பேரை வாசிச்சிருக்கிறது ஒரு தடவை.
Similarly, it is not necessary for us to do or say a single unkind word or act towards our friends in Babylon. Our friends in Babylon. ஏன் நீ பாபிலோன் பேசாதீங்க? பாபிலோன் குமாரத்தி என்ன சியோன் குமாரத்தி எங்க இருக்கிறாங்க? பாபிலோனுக்குள்ள இருக்கிறாங்க. பாபிலோன் குமாரத்திகள் மத்தியில் இருக்கக்கூடிய சியோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்ப நீங்க யார் பேசுறீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க. கடைசி போர் நடந்துட்டு இருக்குது. போர் உச்சத்துக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ இதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது கொரோனா யுத்தம்னு. அது இல்லை, இது வந்து பாபிலோனுக்கு எதிரான யுத்தம். அது உச்சத்து போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் வெளியிருந்து வரணும். இப்போ அவங்கள வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. தவறான விஷயத்தில் ஆனால் சத்தியத்தை தான் பேசுறாங்க, உண்மையை தான் சொன்னார். ஓகேங்களா? அடுத்தது அவருக்கு என்ன மைண்ட் ஆயிடுச்சுன்னா எபேஸ்ல நல்ல அனுகூலமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அங்கேயே என்ன ஆயிட்டார், செட்டில் ஆயிட்டார். அதுதான் நம்ம ஏற்கனவே வாச்சோம். கொரிந்தியர்கள் எழுதும்போது அதை பதிவு செய்யறாங்க. ஏனெனில் இங்கே எனக்கு எப்படி இருக்குதுங்க, பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்குதுங்கிறார். அப்போ ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா இப்போ அங்கேயே ஒரு இதுக்கப்புறம் தான் ஒரு 3-4 வருஷம் அங்கே செட்டில் ஆயிட்டார். இவருக்கு தொட்டதெல்லாம் வாய்க்குது. பவுல் ஒரே இடத்துல இருந்தா சத்தியம் எல்லா பக்கம் போகுமா? தேவனை இதை அனுமதிப்பாரா? இப்போ என்ன பண்றாரு, இப்போ ஒரு பிரச்சனை கொடுத்த உடனே அங்க என்ன பண்ண முடியல, தொடர்ந்து அவர் அங்க பவுல் அங்க இருக்க முடியல. என்ன ஆயிடுச்சுன்னா பவுல் அங்கிருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் தான் பவுல் வந்து என்ன பண்ணாருன்னா இது வந்து நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம். எப்படி நீங்க ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பிரதர். அடுத்து அப்படி அதுல ஸ்லைட் இருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் முதல்ல எருசலேமில் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இப்போ உலகம் முழுக்க போய் சத்தியம் போய் சேரணும்னா பவுல் வந்து ஒரே இடத்துல இருந்தாருன்னு என்ன ஏறக்குறைய 3 வருஷம் அங்க இருந்தார். அவருடைய 40 வருஷ ஊழியத்துல 3 வருஷம் எபேஸ்ல மட்டும் இருந்தாருன்னு என்ன ஆகுது? இந்த பிரச்சனை வந்துச்சு, அவர் அங்கிருந்து என்னாச்சு அப்படியே கிளம்பி வந்தார். இப்போ இது நம்ம என்ன பார்க்கறோம், இது நீங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எருசலேமிலும் இது வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசனம், நம்முடைய ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம். எருசலேம்லயே எல்லாம் இருந்தாங்க. ஆதிகால சபை பரிசுத்தாவி பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு எல்லாம் எங்க இருந்தாங்க, எருசலேமில் இருந்தாங்க. தேவன் பார்த்தார் இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொத்து எல்லாத்தையும் வித்து கொண்ட அப்போஸ்தலர் பாதத்துல வச்சு எல்லாருமே ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க, அன்பா இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரே இடத்துல இருந்தாங்க. சத்தியம் எப்படி உலகமெல்லாம் போய் சேரும். அப்பதான் அவர் என்ன பண்ணாருன்னா சவுல் அதான் கரெக்டா இருக்கு, அவர் சவுல் அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினார். கரெக்டுங்களா? எருசலேம்ல இவங்க பேர்ல எங்க போனாங்கன்னா யூதேயா சமாரியால போய் செட்டில் ஆயிட்டாங்க. அடிச்சா அவ்வளவு அடி, வீடு வீடா பூந்து வேட்டையாடுறாங்க. கரெக்டுங்களா? யார் கிறிஸ்தவன் பார்த்து என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, எருசலேம் இருந்து யூதேயா சமாரியா அங்கங்க போயிட்டாங்க. அப்படியே இப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப பவுல் வந்து 37 வரைக்கும் பவுல் வேட்டையாடுறாரு. சவுலா இருக்கும் போது நான் சொல்றேன், நீ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கிபி 37 வரைக்கும் அவருடைய வேட்டை தொடருது. 37க்கு அப்புறம் இவர் என்ன ஆகுதுன்னா இவர் தமஸ்கு போற வழியில இவர் வந்து சத்தியத்துக்கு வந்துடுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காட்சிக்கு அப்புறம் கண் குருடாகுது, அப்புறம் கண் திறக்கப்படுது, முழுமையா கிறிஸ்துவத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவை தேவனையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப அதுக்கப்புறம் அவரை துன்பப்படுத்தல. இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த யூதேய சமாரியால் இருக்கக்கூடிய அவங்கள வந்து அன்னைக்கு இந்த காலிகுல்லா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிபி 37 இருந்து 41 வரைக்கும் அந்த காலிகுல்லா என்ன பண்றாருன்னா அடிச்சு பண்றாரு. வசனம் கூட ஒரு வசனம் வந்து ஸ்கிரீன்ல உங்களுக்கு வராது, நீங்க படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9:31 வாசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. ஏன் சமாதானம் பெற்றுனா அது வரைக்கும் சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த காலிகுலான்ற ஒரு சீசர் இருந்தாங்க. யாரெல்லாம் கிறிஸ்துவ இருந்தாங்களோ அவங்களே அடிச்சு துன்புறுத்திட்டு அந்த அந்த யூதர்களுடைய ஜெபாலயங்கள்ல இவருடைய சிலை கொண்டு வச்சு இணைத்த வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த சூழ்நிலை அதுக்கு பயந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா திரும்ப அங்கிருந்தெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சூழ்நிலை நல்லா சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இது அப்போஸ்தலருக்கு இது குறிப்பிடப்படவே இல்லை. அவங்க உலகம் முழுக்க சுத்தம்,
பரதேசியாக சஞ்சரித்து திரியணும். இதுதான் தேவன் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ இவங்க எல்லா பக்கம் போனோம், இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே தான் என்ன ஆகும்? சத்தியம் வரும். இப்போ பவுல் அங்கேருந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் யோவான் வந்தாங்க. அதெல்லாம் ஹிஸ்டரியில் இருக்குது. யோவானும் இயேசு கிறிஸ்துடைய தாயார் இருக்கக்கூடிய மரியாள் இவங்க ரொம்ப காலம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எபேசிலேயே இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் அவங்க வந்து வழிநடத்தினாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி யோவான் வந்து அந்த சபையில் வந்து என்ன பண்ணாருன்னா வழிநடத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போது இதுக்கப்புறம் தான் இதை அப்போஸ்தலன் பவுல் நல்லா புரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போனார் 3வது பயணம், 4வது பயணம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஒருவேளை இவர் அங்கேயே இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை அவருக்கு வந்திருக்குமா தெரியாது. இப்போ தேவன் இப்போ புரியுதுங்களா வசனம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒருபோதும் கைவிடுறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும், சோதிக்கப்படுவாங்க, ஆனால் கைவிடுறத விஷயங்கள் நடக்கிறது இல்லை. தேவன் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்லை, கைவிடுறதில்லை. அதுக்கு சங்கீதம் 31 சங்கீதம் 20 வசனம் மற்றும் 23 வசனம். 31 சங்கீதம் 20 மற்றும் 23 வசனம். மனுஷருடைய அலங்காரத்துக்கு அவர்களை ஒரு சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உங்களோட கூடாரத்தை ஒழித்து வைத்து காப்பாற்று. அவ்வளவுதாங்க. என்ன அப்படின்னா பரிசுத்தவான்கள் வந்து அவங்க உண்மையான சத்தியத்தை தான் பேசுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா காத்து வழி நடத்துறாரு. எப்படி? இந்த ஈவில் ஸ்பீக்கிங், ஈவில் சர்வீசிங்கான சூழ்நிலையிலிருந்து அவங்களை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லை, 23வது வசனம் வாசிங்க பிரதர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாருங்க? நம்மளத்தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். எவரில் அன்பு கூறணும்? தேவன் பேர்ல அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும் பட்சத்தில் அவர் என்ன பண்றார்? உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அவ்வளவுதான். அப்போ தேவன் நம்ம வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கு. ரைட். இது பவுல் பார்க்குறோம். சரி, நம்ம இந்த சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஹைலைட் கேரக்டர் யார் அப்படின்னா திமேத்ரியு. இந்த திமேத்ரியு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவரை குறித்து அதுக்கப்புறம் எங்கே இருக்குது அப்படிங்கிற வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கலாம். யோவான் ஒரு 3வது நிருபம், அவருடைய 3வது நிருபம் காயுக்கு எழுதுறார். காயு யாருங்க? காயு யாருங்க? இந்த சப்ஜெக்ட் அடிப்படையில் பார்க்கும்போது எபேசுல நடந்த கழகத்தில் அந்த பவுலோட ஊழியத்துக்கு கூட போன அரிஸ்தருக்கு காயு, அதில் 2 பேர் கூடத்துக்கு மாட்டிட்டாங்க இல்லைங்களா, அந்த காயுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு. அதான் 3வது லெட்டர். அந்த 3வது லெட்டரில் பாருங்க, முதல் வசனம் பாருங்க. 3 யோவான் 1வது வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறார். பிரியமான காயுவுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? அப்படியே வார்த்தை 12வது வசனம். அதே அதிகாரத்துல 12வது வசனத்துல அப்படியே வாசிக்கிறது. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். திமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், திமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றான். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். யாரு சொல்றா? யோவான் சொல்றாங்க. எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். என்னங்க நடந்திருக்கு? எல்லாரோடும் நற்சாட்சி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கலகத்துக்கு காரணமான ஒரு மனுஷன் பின்னாடி எப்படி வர்றாரு? நற்சாட்சி பெற்றார். இது சாட்சி யோவான் கொடுக்குற சாட்சி, அப்போஸ்தலர் கொடுக்குற சாட்சி பொய் சாட்சியா இருக்குமா? என்னுடைய சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். பிரதர் கொடுக்கும்போது கூட சொல்றாங்க, ஒரு ரீஃபரன்ஸ் நம்பர் 3159 பேரா 3ல வந்து கொடுக்குறாங்க. இது இந்த திமேத்ரியு யாருங்க? திமேத்ரியு அந்த கழகத்துக்கு காரணமான திமேத்ரியு தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, என்ன நடந்திருக்கும் இவருக்குள்ள? அப்படி என்ன ஒரு மாற்றம்? எப்படி இவர் சத்தியத்துக்கு எதிராக, சத்தியத்தை பேசினவங்களுக்கு எதிராக நடந்தவர் அவரே சத்தியத்துல வந்து சாட்சி கொடுக்குற அளவுக்கு நற்சாட்சி பெற்ற, சத்தியத்துல வர்றது முக்கியம் இல்லைங்க, சத்தியத்துல வந்து நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனா மாறாருன்னா என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்கணும் தெரியுங்களா? நான் சொல்ற விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா விளக்கிக்கணும். அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த சம்பவத்துல எல்லோரும் அவங்களுடைய கேரக்டர் அங்க காமிச்சாங்க. கரெக்டுங்களா? காயு அரிஸ்தருக்கு அவருடைய மனமாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்கணும். எந்த அடிப்படையில் அப்படின்னா,
ஒரு சகோதரருக்காக யாரோ ஒருத்தர் பேசுனதுக்கு 2 பேர் மாட்டிட்டு அடி வாங்கும் போது அதை ஒரு கண் கூட பார்த்துருக்கலாம். இப்படி ஒரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். என்னங்க உங்ககிட்ட அப்படி இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். 2வது, அந்த போலீஸ் கமிஷனர் வந்து பேசினார் இல்லைங்களா, இது ஒன்றும் இல்லாத பிரச்சனை, நீங்க ஏன் இப்படி ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார் இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும். இது இவங்க தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, திமேத்தியுவை மனம் மாறுற வரைக்கும் இவங்களுடைய கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஒரு கழகத்துக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷன் பின்னாடி ஒரு பெரிய மாற்றத்தை வந்திருக்காரு அப்படின்னா, அந்த சபையில ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழிய வேலையை எடுத்து செய்யற அளவுக்கு தேவன் அவர் உயர்த்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது நமக்கு எவ்வளவு பெரிய படிப்படியான விஷயமா இருக்கு பாருங்க. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு ஒருவேளை இந்த 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 கழகம் நடக்கக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, திமேத்தியின் மூஞ்சில் நம்ம முழிப்போம். மூஞ்சின்னா சொல்ல புரியுதுங்களா, முகத்துல முழிப்போம். சரி, அவர் நம்மகிட்ட வர்றாருன்னு நம்ம சேர்த்திக்குவோம். அவர் மேல அன்பு காட்டுங்க, அவர் உங்க கூட சேர்த்திக்கிங்க. அவர் தேவன் அவர் வேணும் வந்துட்டார், அவர் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு நல்லா கைட் பண்ணிருக்கணும். அது யோவான் ரொம்ப சிறப்பாக எடுத்து செஞ்சிருக்கணும். காயு இன்னும் ரொம்ப சிறப்பாக எடுத்து பண்ணியிருக்கணும். காயு கரெக்டுங்களா? என்ன சொல்லியிருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கை சாட்சி சொல்லியிருப்பாங்க. பிரதர், அவரை வெறுத்து ஒதுக்காதீங்க, நான் அப்படித்தான் இருந்தேன், கிறிஸ்துவரை துன்புறுத்திட்டு இருந்தேன், அவரால் பரவாயில்ல கலகம் தான் பண்ணார், போராட்டம் பண்ணார், நான் எப்படி இருந்தேன், எல்லாத்தையும் அடிச்சு கொண்ட மனுஷனா இருந்தேன், கிறிஸ்துவனால எனக்கு ஆகாது, உண்மையான பரிசுத்தவான்களை நான் அடிச்சு கொண்டுட்டு இருந்தேன், தேவனுடைய கரம் என் மேல வந்துச்சு சொல்லுவாரா இல்லையா? அதைத்தான் சொல்லுவார். திமேத்தியுக்கும் தேவனுடைய கரம் இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, அவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். கரெக்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். நீங்க இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கும் அநேக கடைசி காலத்துல இந்த அன்பு தணிந்து போகக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கடைசி காலத்தில் அநேக கலகக்காரங்க இருப்பாங்க, மூகாந்திரம் இல்லாம பயக்கிறவங்க இருப்பாங்க, நாம வெறுத்து ஒதுக்குறவங்க இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்ப நம்ம திமேத்திரி மாதிரி அநேகர் இருப்பாங்க. நானும் திமேத்திரி தான் ஒரு காலத்துல இருக்கிறேன், இப்போ கூட இருந்துட்டு இருப்பேன். இப்போ பிரதருக்கு நான் திமேத்திரி இருப்பேன், அவர் எனக்கு திமேத்திரி இருப்பார், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மனம் மாற்றத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அது மாத்திரமில்ல, அவங்க பின்னாடி தேவன் எப்படி அவங்களை அதிகமாக பயன்படுத்தணும், இதைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. மிக முக்கியமான சபையாக போறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக போறவங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணலட்சணம் என்னன்னா, லவ் யுவர் எனிமீஸ். இதை செய்யாம ஒருத்தரும் நம்ம சபையாக முடியாது அப்படிங்கிறது தான். ஒருவேளை நீங்க அடுத்த கட்டத்துக்கு உங்களை நீங்க பரிணமிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க வளர்ந்து வரணும், ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்க எட்டணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் சாயல் உங்களிடத்தை வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த காரியத்துல செய்யணும். ஏன்? இயேசு கிறிஸ்துவ இந்த சிந்தை தான் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவ இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவுது. பிரதர் வசந்த வாசிங்க, மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றாங்க? அவர் நமக்கு நேரடியாக சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யாருங்க சத்துரு? அதை மாதிரி முடிவு பண்ணிட்டா இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுடும். யார் சத்துரு? நினைச்சேன், ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. வசனம் இருக்கு. எந்த வீடு? எனக்கு சத்துருன்னா யாரு? எங்க அப்பா அம்மா, எங்க சொந்தக்காரங்க, அவங்க சத்துருவா? இல்லை. விசுவாச வீட்டில் இருக்கிறவங்க தான் சத்துரு. சரி, அவங்களும் ஒருவேளை சத்தியத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க எனக்கு சத்துருவா இருப்பாங்க. இப்போ சத்துருவா தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ன நினைச்சுவாங்கன்னா, இது சரியான புரிதல் இல்லாதவங்க சாத்தான்னு சொல்ல உண்டு. சத்ருன்னா உடனே சாத்தான் சொல்லிடுவாங்க. இல்லை, இங்க சத்ரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு மூலப்பொருள் கொடுத்தப்பட்ட விளக்கத்துக்கு நேரடியான ஒரு மொழிபெயர்ப்பு என்னன்னா, நமக்கு சத்ரு இருக்கலாமா? முதல்ல சபையாக போறவங்களுக்கு சத்ருன்னு ஒருத்தர் இருக்கலாமா? சரி, இந்த திமேத்திரி பவுலுக்கு சத்ருவா? சரி, காயுக்கு சத்ருவா? இல்லை. எப்படி? நாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம், சத்ருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம்னா, சத்ருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு எதிரடியாக செய்பவர்கள். நான் தமிழ்ல உங்களுக்கு அப்படியே மொழிபெயர்த்து சொல்றேன்,
மூலப்பிரதியில் கொடுக்கப்பட்ட கிரேக்க பதத்திலிருந்து அப்படியே நீங்கள் நேரடியாக மொழிபெயர்த்தீங்கன்னா நமக்கு எதிரடையாக செய்கிறவர்கள். இப்போ அங்கே சத்ருங்கிற இடத்துல அந்த வார்த்தை நீங்கள் போட்டு படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு தடையாக இருப்பவர்களை சிநேகியுங்கள். அப்போ என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சு வரணும்னா, நமக்கு தேவன் இப்படிப்பட்டவங்களை தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. திமேத்திரி மாதிரி இல்லாதவங்க, திமேத்திரி இல்லைன்னா பவுலுடைய வாழ்க்கை ஸ்திரப்படாது, காயுடைய வாழ்க்கை ஸ்திரப்படாது. சரிங்களா? அப்படித்தான் அழைப்புகள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. சத்துருக்களை தொடர்ந்து வசந்த கம்ப்ளீட் பண்ணி பிரதர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பாய்க்கிறவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண முடியுமா? சத்துருக்களை பைத்தியகாரம் பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா உன்னை அந்த மாதிரி திட்டுறா, நீ எப்படி அவன் போய் அன்பு செலுத்துற, நீ லூசா கேட்பாங்களா மாட்டாங்களா? உனக்கு ஏதாவது பைத்தியத்தை பிடிச்சிருக்குதா? அந்த திட்டுறா, கொஞ்சம் கூட வாய் திறக்காம இருக்கிற, கேட்பாங்களா மாட்டாங்களா? இதெல்லாம் மாமிசம் தூண்டும், நமக்கு அப்படித்தான். ஆனா என்னன்னா, இது யாருக்கு தான் பொருந்துறீங்க? இந்த வசனம் உலக ஜனங்களுக்கு பொருந்துமா? சரி, பெயர் கிறிஸ்துவுக்கு பொருந்துமா? மற்ற சபைகள் இருக்கிறவங்களுக்கு பொருந்துமா? உண்மையான சத்தியத்திற்குன்னு சொல்லக்கூடிய வேதமானவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். எந்த அடிப்படையில்? fully consecrated. What is different between consecrated and fully consecrated? என்னடா திடீர்னு இங்கிலீஷ்ல எனக்கு தெரியல, பாட்டு வந்துச்சு, மன்னிச்சுக்கங்க. அதாவது fully consecratedனா முழுமையா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி தங்களை முழுமையா ஒப்பு கொடுத்தவங்க, ஞானஸ்தானத்துல தேவனுக்கு பலியின் ஜீவித்துல இருக்கிறவங்க. கரெக்டுங்களா? பேருக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேருக்காக ஊழியத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் இல்லை. கான்சன்ட்ரேட்டட் தான் இது பொருந்தும். உண்மையான ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா முழுமையா தங்களை தத்தம் செஞ்சவங்க இதை செய்வாங்க. அவங்களுக்கு இது வந்து சிரிப்பா இருக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதை செஞ்சா தான் நம்ம சபையாக முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதில் செய்ய சொன்னதெல்லாம் செய்யணும். இது ஆர்டர் சீக்வன்ஸுங்க. முதல்ல அவங்கள சிநேகிக்கணும். சிநேகிக்கிறது என்ன? சிநேகிக்கிறதுனா முதல்ல பகைக்கூடாது. முதல்ல அவங்க நமக்கு சத்ருவா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு எதிரடியாக செய்யறாங்க. இப்ப பதிலுக்கு நான் அவங்களுக்கு எதிரடியாக செய்யறேன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்களுக்கு சத்ருவாயிருவேனே. அப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய குணலிஸ்ட் நான் கொஞ்சம் கீழே இறங்குறேன். சார்ட் ஆஃப் ஜட்ஜஸ்ல பாக்குறேன் இல்லைங்களா? இப்ப நம்ம எந்த லைன்ல இருக்கிறோம்? சரி, ஓகே, மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நம்ம எந்த லைன்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நீதிமானாக்கப்பட்ட நிலைமைக்கு மேல இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம மேலதான் போகணுமே தவிர மகிமை வரைக்கும் அப்படி மேலே போயிட்டு இருக்கணும். எம் லைன்ல இருக்கிறோம் அப்படின்னா மேலதான் போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. கீழே வந்து என்னது? அது மரண நிலைமையை குறிக்கும். சரி, யாராவது கீழே வரக்கு முயற்சி செய்வாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கரெக்டுங்களா? அவ்வளவுதான். அதுக்கு சொல்றாங்க, உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எப்படி நன்மை செய்யலாம்? அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம். நன்மை செய்ய என்ன? சத்தியத்துவம், நன்மையான வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் சொல்லணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்றது? சொல்லிட்டாங்களேன்ற பல்ல கடிச்சிட்டு ஜெபம் பண்றோம், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்றோம், ஒரு 2 நிமிஷம் எப்படியாவது இந்த வினோத் பாபு பிரதருக்காக எப்படியாவது நீங்க அந்த பையனை வந்து எங்களை டார்ச்சர் பண்ண பார்த்துக்கங்க அப்படின்னு நான் அப்படியே போல அடிச்சுட்டலாம். பல்ல கடிச்சு அப்படியா? இல்லை. எப்படி ஜெபம் பண்ணலாம்? சரி, எப்படி நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டு நீங்க செய்யுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. சகோதரருக்கும் எனக்கும் அநேக சூழ்நிலையில் எனக்கு ஒத்து போக மாட்டேது. எனக்கு வினோத் பாபு பிரதருக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. அவர் நான் எதை செஞ்சாலும் என்னை வேண்டாம் முகமாக பார்க்குறாரு. அவர் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாளடைவில் எனக்கு அவர் பார்த்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. தேவனே, எனக்கு இந்த சூழ்நிலை மாற்றி எங்கள் இடத்துல ஒரு ஒப்புரவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டா மட்டும், வாயத்தரத்தை நீங்கள் கேட்டுட்டா மட்டும் போதும். நீங்கள் அதை விரும்பிட்டீங்கன்னு தேவன் புரிஞ்சுக்குவார். அதான் சிநேகிக்கிறது. சூழ்நிலை அப்படியே எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா ஒருபோதும் யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா? நம்ம இந்த சத்துருக்களை சிநேகிக்கிற விஷயம் காரணம் இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்.
வேத மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இதை செஞ்சால் தான் சபையாக முடியும் அப்படிங்கிற நம்ம நினைவில் வச்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பாடம் எபேசில் நடந்த கலகம் நம்ம இன்னைக்கு பாடமாக பார்த்துக்கிறோம். இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடமாக நமக்கு இருக்குதுன்னு சொல்லி வச்சு பார்த்தீங்கன்னா, அநேக சூழ்நிலைகளில் கடைசி காலத்தில் வந்து நமக்கு நாம் பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னா கூட அது பிரச்சனையாக கலகமாக வெடிக்கும். அந்த கலகத்துக்கு பின்னாடி வந்து ஒரு புயலுக்கு பின் ஒரு பெரிய அமைதி இருக்கு. தேவன் எல்லாத்தையும் நமக்கு எப்படித்தான் அனுமதிக்கிறாரு, அப்படித்தான் அனுமதிக்கிறார். இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மளுடைய குணத்தின் மூலமாக அநேக தெமேத்திரிகள் மாறி பவுலா மாறணும். தெமேத்திரிகள் பவுலா மாறணும் தவிர பவுல் ஒருபோதும் தெமேத்திரியா மாறக்கூடாது அப்படின்னு கூட நம்ம நினைவு வச்சுக்கணும். அன்பான சகோதரர்களே, பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நிறுத்துவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையாகிய சக அங்கங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். தேவநாமம் கிறிஸ்துவின் உண்மைப்படுவதாக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர்கள் எபேசு சபையில் நடந்த ஒரு கலகம், அந்த கலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், இதை வந்து மையமாக வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்த சில காரியங்களை வந்து அவர் சொன்னார். ஒரு முக்கியமான விஷயம், இந்த கலகத்தை கட்டாயமாக ஏற்படுத்தினது யாராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் தான். தேவன் அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஆனால் தேவனுடைய அனுமதி பெற்று நடந்த இந்த காரியத்தில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப தேவனுடைய இன்வால்மெண்ட்டோடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கன்வர்ஷன், தீமோத்தேயுடைய அந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அங்கிருந்த சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத பற்றி சகோதரர் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார். ரொம்ப ஹைலைட்டான ஒரு கேரக்டர். அந்த கடைசியாக வந்து கழகத்தை அமர்த்தினவர், அவரை பற்றி ஏதாவது சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் இல்லைங்களா? ரொம்ப ஞானமாக அந்த இடத்துல பேசி அந்த கூட்டத்தை வந்து முதல்ல கலைச்சிட்டு அதுக்கப்புறம் உணர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் கிடைச்சிருக்கும். மறுபடியும் கலவரம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கே தேவன் தன்னுடைய ஒரு கேரக்டரை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவரும் தன்னுடைய வேலையை செஞ்சார். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்மளை சுற்றி அநேக விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சில சமயத்தில் நம்முடைய மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலகம் நடந்துட்டு இருக்குது. அந்த கலகத்தில் 2 பேர் இன்னொரு இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன், அவன் வந்து பயங்கரமாக கலகம் பண்ணுறதே தான் அவனுக்கு வேலை. இப்போ அந்த பழைய மனுஷன் கலகம் பண்ணுவதற்கு வெளியிருந்தும் நிறையா ஃபோர்ஸஸ் வருது, நமக்குள்ள இருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரேட் ஆகுது. பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி செயல்படணும்னு பார்த்தீங்கன்னா அன்புங்கிற அந்த மருந்து மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக சால்வ் ஆயிடும். யார் அதை சால்வ் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து சமாதானத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொண்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் மறுபடியும் ஒரு அருமையான சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். தேவனுக்கும் சகோதரருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்களுக்குள் கடந்து செல்லலாம். வாசிக்கும்படியாக அன்பு சார் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இதற்கான விளக்கம், நம்முடைய கர்த்தரால் கூறப்பட்ட லோத்தின் மனைவியை குறித்து இந்த சம்பவத்தை நிழல் பொருளாக தியானித்து பார்க்க சிலர் விரும்புகின்றனர். அநேகர் லோத்தின் மனைவியை போன்று பரிதவிக்கக்கூடிய நிலையில் பழைய வாழ்க்கையை எண்ணி தேவ தண்டனைக்குள்ளாகி விடுகிறார்கள். எனவே யூதா, சோதோம், குமாரா பட்டணங்களின் அழிவு திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் எச்சரிக்கையை உணர வேண்டும். சிலர் கர்த்தரை விட நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு நீதியின் பாதையில் நடப்பதற்கு பதிலாக யெகோவா தேவனையே நியாயம் தீர்க்கும் போதகர்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய சொந்த ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய தீர்மானங்களும் ஞானமானவை என்று மட்டுமல்ல, நமக்கு இறுதியும் உறுதியுமான நன்மை பயக்கக்கூடியவை என்று விசுவாசிக்க வேண்டும். தற்கால சத்திய வெளிச்சத்தை அனுபவித்த சிலர் இதுபோல கர்த்தரால் கைவிடப்பட்டு இருளான நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள இருதயத்தை உடையவர்களாவார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் விட்டிருந்து உமது பாதப்படியாகி பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தி வரும் அன்பான பரம தகப்பனே, தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் சுத்திகரிப்பதற்கும், பழைய மனுஷனை நாங்கள் கொள்வதற்கும்,
நீர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனைவரும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து எத்தனை காலங்கள் எங்களை ஜீவனோடு வைக்க நீர் சித்தமாக இருக்கிறீரோ அத்தனை காலமும் உமக்கே உரிய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவனம் செய்து உம்முடைய நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் எங்களுடைய சொந்த ஓட்டத்திலும் கூட நாங்கள் வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க எங்களுக்கு தேவையான கிருவிகளை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து இந்த உலகத்தின் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் எத்தனையோ பேருக்கும் கிடைக்காத இந்த ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து எங்களை வழிநடத்தி வருகிறீர் தகப்பனே. இப்படிப்பட்ட நன்மைகளை நீர் செய்து வருவதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எங்களிடத்தில் திருப்பி செலுத்துவதற்கு எந்த நன்மையும் இல்லை தகப்பனே. தேவரே, இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் எங்களை நீர் பெரிதென்று அழைத்தவருடைய நோக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக புரிந்து கொண்டு எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன காரியத்தை நீர் எதிர்பார்க்கிறோ அதை நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரும் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவையும் தர வேண்டும் என்று ஒரு இடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் எத்தனை பேர் இந்த சத்தியத்திற்குள் வந்து சேர நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அத்தனை பேரையும் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை இப்படி சித்தப்படி செய்யும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று ஒரு இடத்தில் கெஞ்சுகிறோம். நாங்கள் எல்லாம் ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு இருந்து நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக பூமியில் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீதியான இந்நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாக கொடுத்து வரும் தேவன் வரக்கூடிய காலத்திலும் இன்னும் அதிகப்படியான சத்தியத்தையும் சகோதர அன்பையும் பரிசுத்த ஆவியும் கொடுத்து இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் வரை உமக்கே உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். விசேஷ அறிவிப்புகள் எதுவும் இல்லை, காலையில் எல்லாமே சொல்லிட்டோம். மீண்டும் நாளை மாலை 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.